நம்ம ரேஞ்சுக்கு மைக்கேல் வே இல்லை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு இவங்க கேட்டகரியில் நான் சார் சாரி என்ன வந்ததுலேருந்து கனவுலேயே தான் இருக்க? இல்லை அதான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், படிச்சிங்களா? ஸ்கிரிப்டு அதை நான் படிச்சிட்டேன். புரியல. புரியலையா? எஸ். ஆஹா, காஃபியா? இல்லை காஃபி குடிச்சு பேசலாம்னு நினச்சேன். இல்லை பரவாயில்ல, வேணாம். புரியுது. காஃபி கேட்குது. இதில் கடவுளை சில பேர் நம்புகிறாங்க, சயின்ஸை சில பேர் நம்புகிறாங்க. கடவுளை நம்புகிறவங்க சயின்ஸை நம்ப மாட்டாங்க, சயின்ஸை நம்புகிறவங்க கடவுளை நம்ப மாட்டாங்க. யாரா இவன்? அதுதானே ஸ்கிரிப்ட்லேயே இருக்கே. நான் தானே உன்னை வேற சொன்னேன், நீ வேற வந்து குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க. குழப்புறது தான் சார் ஸ்கிரிப்டே. மணியாச்சு, இவன் வேற என்னை விட மாட்டுறான். பேய் படமா? எஸ். த்ரில்லா இருக்கா? எஸ். ஆக்ஷன் படமா? எஸ். காமெடி இருக்கா? அதுவும் இருக்கு. அப்பா, இதெல்லாம் எப்படி ஒரு ஜானர்ல? அதுதான் சார் நம்ம படம். அப்பா, சார் இந்த படத்துக்கு பட்ஜெட் தான் என்ன? பட்ஜெட்டு 1 2 3 4 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? 6 7 8 இல்லை -1. என்ன நான் பட்ஜெட் கேட்டா கையேன்ற? தெரியல சார். பட்ஜெட் டெக்னிக்கல் சைடில் என்ன வேணும்? இது டெக்னிக்கலா? டிஜேயில் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் வேணுமா? கேமராவில் என்ன வேணும்? சோனி வேணுமா? ஸ்டெபிளைசர் வேணுமா? அது இருக்கா? வேற என்னதான் நீ எதிர்பார்க்குற? அதையாவது கொஞ்சம் சொல்லு. ஒன்றுமே புரியல, சமாளிப்போம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், ஒரே ஒரு ஃபோன் இருந்தால் போதும். அடங்குமால ஃபோனா? பேசுகிறான் அவன். இது போதுமா? இதை எடுத்துக்கிறியா? தாராளமாக எடுத்துக்கிறேன் சார். லொக்கேஷனாவது நான் பார்த்து தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், எனக்கு ஒரு வீடு தெரியும். அந்த வீட்டை ஓப்பன் பண்ணால்